நான் இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு சில மெத்தட்ஸ் தான் உங்க கூட ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் தள்ளி போடுற விஷயம், நான் ஸ்கிப் பண்ணுற விஷயம், நான் என்னால் மாற்றிக்க முடியாத ஹேபிட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, ஒரு டைரியில் நோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். இதை மறுநாள் வந்து இந்த விஷயத்த பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்ருக்கேன். நிறைய விஷயம் டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் தெரியுது. நீங்களும் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்ளை பண்ண விஷயம் என்னால் செய்ய முடியாதுன்றதுக்கு ஒரு காரணம் தேடிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அதை நான் மாற்றினேன். ஏன்னா பாப்பா வச்சுட்டு என்னால் அதை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதோட சோம்பேறித்தனத்தினால தான் அதை பண்ண முடியல. நான் நினச்சா அவளை வச்சுட்டு அதை பண்ணலாம். நான் நினைக்கல. அது இனிமேல் இப்போ நினைப்போம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் நல்லாவே வீட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து அவள் தூங்கும்போது தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுட்டு இருந்த எல்லாத்தையுமே மாற்றிட்டு, அவளை இருக்கும்போதே அவளை எப்படி என்கேஜாக வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு நான் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் ஒன்று அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறதே மறந்துட்டு அடித்து வீடை நவுத்திட்டு இருந்தேன். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். ஏன்னா சாயங்காலம் ஆனால் மாமியார் வீட்டுக்கு போயிடுறேன். காலையில் என்னால் காமிச்சிக்க முடியல, சாமி கும்பிட முடியல. ஸோ இப்போயே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிவிட்டு சாமிலாம் கும்பிட்டுருந்தேன். இதுக்கப்புறமா வந்து மீஷோவில் இந்த 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பாக்ஸ் தான் யூஸ் பண்ணேன், ஒரு பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலை. அந்த பட்டை, கிராம்பு, பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் வந்து அதில் போட்டு வச்சுருந்தேன். இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு ஸ்பூன் ஸ்டாண்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். ஏன்னா இந்த இதை பார்த்தேன் ₹100 போட்டிருந்தது. எதுக்கு அதை போய் வாங்கிட்டு நம்ம வீட்டில் யூஸ் இல்லாமல் தானே கிடக்கு அப்படின்னு இதில் வச்சுக்கிட்டேன். லக் என்னென்னா